கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். பாந்தலூர் அருகே சேரங்கோடு திருவள்ளுவர் நகர் பகுதியில் இரவு நேரம் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த 2 காட்டு யானைகளை அப்பகுதியில் இருந்து விரட்டும் பணியில் ஈடுபட்ட வனத்துறையினர். குடியிருப்பு பகுதியில் யானைகளின் நடமாட்டம் காணப்பட்டால் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுரை. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் உணவு தேடி குடியிருப்புகள் மற்றும் விளை நிலங்களில் உலா வந்து வீடுகளை சேதப்படுத்துவதும் மனிதர்களை தாக்குவதும் இதுபோன்ற சம்பவங்களும் ஈடுபடுகின்றன. இந்த நிலையில் பந்தலூர் அருகே உள்ள சேரங்கோடு திருவள்ளுவர் நகர் பகுதியில் இரவு நேரம் புகுந்த 2 காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதியில் உலா வந்ததால் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. இதனையடுத்து குடியிருப்பு வாசிகள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் குடியிருப்பு பகுதிகளில் உலா வந்த காட்டு யானைகளை ரோந்து வாகனத்தின் மூலம் வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சேரங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் குடியிருப்புகளின் அருகே யானைகளின் நடமாட்டம் காணப்பட்டால் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளிக்க வேண்டும். அதேபோல் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று வனத்துறையினர் குடியிருப்பு வாசிகளுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.